பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ கேப்டன்சி டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த டாஸ்க் புதுசா தெரியும். ஆனா இதையே காப்பி அடிச்ச டாஸ்க் தான் அப்படின்றது எனக்கு தெரியும். அது என்ன அப்படின்றதையும் சொல்லலாம். கேப்டன் யாருன்றது ரிவீல் பண்ணிடலாமா மக்களே? பண்ணிடுவோமா? கேப்டன்சியை பத்தியும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் திவ்யா வந்து ஒரு சில அட்வைசஸ் வந்து திவாகருக்கு கொடுக்குறாங்க. லைவ்ல நடந்த சிறிய சிறிய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதுக்கு நீங்க உதவியா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் இந்த அடுத்த வாரத்தோட கேப்டன் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாமினேஷன்ல வருவாரு, முடிச்சு விட்டு அமைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா எதிர்பாராத ட்விஸ்ட். கேப்டன்சி கண்டென்ட்ல யார் யார் இருக்காங்க? சபரி, சுபிக்ஷா, வினோத் மற்றும் எஃப்ஜே. அப்படிதானே? இதுல அடுத்த வாரத்தோட கேப்டன் த கேப்டன் எஃப்ஜே அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. அவரே தூங்கி நிற்பாரு. இன்னைக்குதான் பிக் பாஸ் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. கேப்டன் ஆயிட்டு அவரு தூங்குனா என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். அடுத்த வாரம் தப்பிச்சிருவானே அப்படின்ற ஒரு பயம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. சரி, அந்த டாஸ்க் அன்சீன் ப்ரோமோவை பத்தி இப்போ போயிடலாம். அன்சீன் ப்ரோமோல அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ வந்திருக்கு. கேப்டன் மதில் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை மக்களே. அந்த வால்ல இருக்கும். அந்த வால்ல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த 20 ஹோல்ஸ்ல கம்பி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கம்பி இருக்குல்ல வால், அந்த கம்பி மேல காலை வச்சு மேல இருக்கிற கம்பியை பிடிச்சி ஹேங் பண்ணிக்கிட்டு நிக்கணும். இதுதான் டாஸ்க். ஹேங் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பியை எடுத்து எடுத்து காரணத்தை சொல்லுவாங்க. யாரு கடைசி வரையும் கீழே விழாம, அந்த கீழே தரையும் தொடாம மேல ஒரு ஃப்ளோர் இருக்கும், அதையும் மேலையும் தொடக்கூடாது கீழேயும் தொடக்கூடாது. அந்த கம்பியை பேலன்ஸ் பண்ணி நீ நின்றுட்டு இருக்கணும் கடைசி வரையும். யார் கடைசி வரையும் நிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்க் உடைய வின்னர். அதுல எஃப்ஜே தான் நின்று ஜெயிக்கிறார் அப்படின்றதுதான். நீங்க வந்து இதை நினைச்சிடாதீங்க, பா கிரியேட்டிவ் டீம் வேற மாதிரி பண்ணிட்டீங்கடா சூப்பரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவே காப்பி அடிச்சது தான். எங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா சிறந்த எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கு வாரம் டாஸ்க் போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் செலிபிரிட்டி விசஸ் காமனர்ல சஞ்சனா இருக்கா, நிக்கி கல்ராணி இருக்காங்கல்ல, சஞ்சனா கல்ராணி அக்கா அவங்களுக்கு கூட போயிட்டு ஒரு ஃபீமேல் காமனர்ல இருந்து வந்த பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டா பேர் மறந்து போச்சு அவங்க பேரு, ஒரு நல்ல பேருங்க. அந்த பொண்ணு தான் அந்த டாஸ்கை விளையாடி ஜெயிச்சு கொடுக்கும். அந்த பொண்ணு எலிமினேட் ஆயிருச்சு. வாரம் அந்த கேப்டன்சி கண்டென்ட்ருக்காக இன்னொருத்தர் போய் கேமை விளையாடி ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த டாஸ்கை தான் காப்பி பண்ணி இங்க வச்சிருக்காங்க. வேற மாதிரி பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து தூக்கின்னு வந்தது தான், வேற எதுவும் கிடையாது. அங்க நல்லா போயிருக்குது அந்த டாஸ்க், செம்மையா போச்சு அந்த டாஸ்க். அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதுல நடந்துச்சு அந்த டாஸ்க்ல. சரி, இங்க எடுத்துன்னு வந்து வைப்போம், இங்க பிரச்சனைகள்லாம் வரணும்ன்ற மாதிரி தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்து காப்பி எடுத்துட்டு வந்தது தான் தமிழ் பிக் பாஸில் நடக்கிறது அப்படின்றது தான். இது யாருக்கும் தெரியாது, பார்த்தவனுக்கு தான் தெரியும். அதனால நான் சொல்றேன், இது என்ன பார்த்துங்க பல பேர் காப்பி அடிச்சு இன்ஃபர்மேஷன் சொல்லுவானுங்க, அதையும் இங்கேயே சொல்லிடுவோமே. ஸோ தெலுங்கு பிக் பாஸில் வந்த டாஸ்க் அது. ஓகே, அடுத்ததாக டாஸ்கோட ரூல்ஸ் என்ன? ஒவ்வொரு பின்னியும் வீட்டில் இருக்கிற 11 பேர், ஸோ பார்ட்டிசிபேட் பண்றது 4 பேர், அதை தாண்டி ஜெயிலுக்கு போனாங்கல்ல 2 பேர், 4 + 2 எத்தனை பேர் ஆச்சு? 6. மிச்ச 11 பேர் அந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றதான் அறிகுறிகள். ஓகே, இந்த 11 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பின்னை ஒவ்வொன்றத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு யாரு என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கணும். அமித் போயிட்டு ஃபர்ஸ்ட் எஃப்ஜேவோட பின்ன பறிக்கிறாரு. எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் 7ஆம் பொருத்தம். அதனால ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கியமி போயிட்டு ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அது யாருதுன்னு தெரியல. சுயநலமாக ஆட்டமா இருக்கக்கூடாது, ஒற்றுமையான ஆட்டத்தை ஆடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுயநலமான ஆட்டம் யாரு? எஃப்ஜேவோ சுயநலம் ஆட்டம் வினோத்தை யாரோ ஒருத்தரை மீன் பண்ணி எடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். அடுத்ததாக அரோரா போயிட்டு ஒன்று எடுத்துட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ அரோரா போய் எடுக்கிறது வந்து சபரிதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அரோரா போய் எடுக்கிறது. ஓகேவா? இப்படி 11 பேர்களையும் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வியானா போயிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து உருவகேலி பண்றாரு, உருவகேலின்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காருன்றத வினோத் எடுக்கிறாங்க. அடுத்து ரம்யா போயிட்டு அவ கேப்டன் ஆனா மெயின்டைன் பண்ண முடியாது, அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, இதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சுபிக்ஷாவை எடுக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல சபரியை முதல்ல அவுட் பண்ணிடுவாங்க. பார்வதி எல்லாம் போயிட்டு சபரி கை பிடிச்சிட்டு இருக்கான், உருங்கடான்ற மாதிரி அதை ஒரு பக்கம் உருவி சபரி அவுட் ஆயிடுவாங்க போல. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜேவா இவங்க சுபிக்ஷாவா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டஃப் ஃபைட் போய் அதுல எஃப்ஜே ஜெயிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் அங்க சபரி அவுட் ஆயிட்டாருன்னா இன்னொரு இடத்துல வந்து வினோத்தும் மாட்டிப்பார். சபரியும் வினோத்தும் 2 பேரும் ஒரே பொசிஷன்ல இருக்கிறது அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அதனால அவங்க 2 பேர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி
எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டார்னா வேற மாதிரி நடந்துரும். இது ஒரு பக்கம். ஓகேவா? அடுத்ததாக அட்வைஸ். திவ்யா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திவ்யாவும் சாண்ட்ராவும் அவங்களுடைய வழி மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் தெரியுது. சோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன்னா வார்த்தையை விடுறீங்க, மத்தவன் வார்த்தை விடுறானா நீங்க எதுக்கு வார்த்தை விடுறீங்க கோவத்துல? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்புனா அட்ரஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க வார்த்தையை விடாம அவங்க சொன்ன வார்த்தையை எடுத்துன்னு வந்து சொல்லுங்க, நம்ம வீக்கெண்ட்ல போய் பேசுவோம், இல்ல எல்லாரும் அட்ரஸ் பண்ணுவோம். நீங்களும் வார்த்தையை விட்டீங்கன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கே சரியா இருக்காதுன்ற மாதிரி திவ்யா அட்வைஸ் பண்றாங்க. உடனே இவரு, நான் ஏமா அப்படி பண்ண போறேன், எல்லாம் என்ன தூண்டுதல் பண்றாங்கம்மா, தூண்டுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு இருந்தா கூட என்ன வந்து அட்டாக் பண்றாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இவர் வச்சுட்டு இருக்காரு. இவரு திவாகர் வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் கரெக்டா வந்தான் கமருதீன், வேற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட போட்டான். இதே திவாகர் தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெண்கள் விஷயத்துல இப்படி பண்ணிட்ட, மாட்டிக்கிட்ட, வீக்கெண்ட் நான் எடுத்துட்டு போய் அட்ரஸ் பண்றேன், இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசினாரு. இப்ப தெரியுதா உனக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது அது எப்படி வலிக்குது, எப்படி குத்துதுன்னு உனக்கு தெரியுதா? நீ அடுத்தவங்க மேல வைக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், இப்ப உனக்கு தெரியுதான்ற மாதிரி கமருஜ் ஸ்லைட்டா வந்து ரிவெஞ்ச் எடுத்து அடிச்சது நல்லா இருந்துச்சு. அடுத்து நீ தான் சொன்னிய, நீ தானப்பா என்ன சொன்ன, கனி அக்காவும் நானும் கட்டி பிடிச்சது நீ தானே பேச, என்ன எஃப்ஜே என்ன கமரு அப்படின்ற மாதிரி நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன கமரு என்ன எஃப்ஜே இப்படிலாம் யாராவது பேசுவாங்களா, இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி அவங்க வச்சு செஞ்சதுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு திவாகர். இன்னொரு பக்கம் கனி அவர்கள் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் நான் பிக் பாஸ் சொன்ன பேச்சை கேட்பேன், பிக் பாஸ்க்காக தான் நான் வந்திருக்கேன், பிக் பாஸ் சொல்றதெல்லாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டார். கனி மட்டும் ஜெயிலுக்கு போகாம போராட்டம் பண்ணி கொண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது அன்வான்டட். நேத்து இதே கனி தான் பிக் பாஸுக்கு மதிப்பு இல்லையா, பிக் பாஸ் சொல்றத பேச்சு கேட்க மாட்டானா அப்படின்னு எஃப்ஜே பேசினது யாரு? நேத்து நைட்டு யாரு? நீங்க தானே மேடம் பேசுனீங்க. எஃப்ஜேவை பத்தி இப்படிலாம் நேத்து நைட்டு பேசி பிக் பாஸுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேசின நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? பிக் பாஸுக்கு மரியாதை கொடுத்து ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ கனி இது வந்து நீங்க பண்ணிருக்க கூடாது, மிக மிக தவறான செயல். ஜெயிலுக்கு போயிட்டு அது எப்போ அட்ரஸ் பண்ணுமோ அப்போ அட்ரஸ் பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணாம விடுறது பெரும் தப்பு கனி தரப்புல இருந்து அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் அந்த 2 ப்ரோமோல நடந்த செக்மெண்ட் எல்லாமே லைவ்ல நடந்து முடிஞ்சிச்சு. பார்வதி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதும், அது வந்து பார்வதி அரோராவை பிடிக்கல, அரோரா மேல சில பிம்பங்கள் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதுல என்னன்னா பார்வதி நல்லவங்க அங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றதான் பாயிண்ட். எந்த நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வரனே, அரோரா மோசமான ஆளு, மோசமான கேரக்டர், இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு பார்வதி அந்த இடத்துல நல்லவங்களா ட்ரை பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். பார்வதி இதே பார்வதி ஒரு அலிகேஷன் வச்சு ட்ரை பண்ணவங்க தானே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ பார்வதியும் எந்த விதத்திலையும் சலைச்சவங்க இல்லை அப்படின்றதான் சொல்றேன். நீங்க ஈக்குவலா பண்ணீங்கன்னா ஈக்குவலா பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் அவங்க சொன்ன மீனிங் வேற, அந்த மீனிங் வேற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் மேல அது ஒரு பண்ண விஷயத்துக்கு நீங்க அக்யூசியேஷன் பண்ணுங்க, ரைட்டு. பண்ணாத விஷயத்துக்கு எடுத்துட்டு போய் அக்யூசியேஷன் பண்றதா என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. இது என்னோட தரப்பு. அக்ரி பண்ணுவோம், அக்ரி பண்ணுங்க, அக்ரி பண்ணலன்னா விட்டுருங்க, அக்ரி டு டிஸ்அக்ரி மோட்ல போயிருவோம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.